உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் டெல்ஃபாடோ காம்ப்ரஹென்ஷன் d'écrit தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நாம் கொஞ்சம் படித்து புரிஞ்சுக்கிட்டா போதும். இதை நம்ம ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். இப்போ நாம் பார்க்க போகிற பயிற்சி 7 மதிப்பெண்ணுக்கான கேள்வி. இதில் அவங்க நமக்கு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மதிப்பெண். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண் கொடுத்துருப்பாங்க. சில நேரங்களில் ஒரு கேள்விக்கு 1 மதிப்பெண் கொடுத்துருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அரை மதிப்பெண் கூட கொடுத்துருப்பாங்க. இப்போ நாம் அந்த கேள்வியையும் அதற்கான பதிலையும் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Vous venez de recevoir ces formulaires. நீங்கள் இப்போ தான் இந்த ஃபார்முலரை பெற்றிருக்கிறீங்க. ரெஜியன் இல்தஃப்ரான்ஸ் மாநிலம். Vous avez moins de 26 ans. Votre avis nous intéresse. நீங்கள் 26 வயசுக்குள்ளே இருந்தால் உங்களுடைய கருத்துக்காக நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். Selon vous, la situation en Île-de-France est-elle satisfaisante ou pas satisfaisante en ce qui concerne? Mettez une seule croix par ligne. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய கருத்துப்படி இல்தஃப்ரான்ஸினுடைய நிலைமை நல்லா இருக்கா இல்லையா, நீங்கள் இந்த லிங்கில் ஒரு குருவா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதலாவது லே டிரான்ஸ்போர்ட், அதாவது போக்குவரத்து. இரண்டாவது லான்சைன்மா, கல்வி கற்பித்தல் முறை. மூன்றாவது ல குல்ச்சூர், அதாவது கலாச்சாரம். நான்காவது ல லோஜ்மா, வீட்டு வசதி. ஐந்தாவது ல செக்யூரிட்டி, பாதுகாப்பு. ஆறாவது ல லொம்ப்ளோவா, வேலைவாய்ப்பு. ஏழாவது லான்விரோன்மா, சுற்றுச்சூழல். எட்டாவது லெஸ்போர், விளையாட்டு. Cette enquête est totalement anonyme et confidentielle. Après y avoir répondu, postez le sang le timbré à l'adresse suivante. இந்த கணக்கெடுப்பு பொதுவாக உங்களுடைய பேர், விலாசம் போன்றவையெல்லாம் இல்லாமல் பெறப்படுகிறது. மற்றும் இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் அதை ஸ்டாம்ப் ஓட்டாமல் கீழே உள்ள அட்ரஸுக்கு அனுப்புங்க. மினிஸ்டர் த l'aménagement du territoire, section Île-de-France, 33 rue Barbey de Joux, 75007 பாரிஸ். அதாவது ஸ்டாம்ப் ஓட்டாமல் நாம் இதுக்கான பதிலை எழுதி இந்த அட்ரஸில் நாம் போஸ்ட் பண்ணணும். Vous pouvez aussi remplir cette enquête sur www.jeune.ile-de-france.fr. அதாவது இந்த விலாசத்துலேயே நீங்கள் நேராக போய் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதை நாம் நல்லா ஒரு தடவை படித்தாச்சு. அதற்கான தமிழ் அர்த்தத்தையும் படித்தாச்சு. இப்போ இதிலேருந்து சில கேள்விகளும் அதற்கான ஆன்சரை கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எழுதுறது மூலமாக நம்ம ஈஸியாக 7 மதிப்பெண் எடுத்துடலாம். வாங்க இப்போ அந்த கேள்வியையும் அதற்கான சரியான பதிலையும் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். Répondez vos questions. கேள்விக்கான பதிலை சொல்லுங்கள்.
முதலாவது கேள்வி, "À qui s'adresse ce formulaire?" அதாவது இந்த ஃபார்மு யாருக்கானது? அதில aux jeunes, aux retraites, cela n'est pas dit. அதாவது இது வந்து இளைஞருக்கானது, ஓய்வூதியம் பெறுபவருக்கானது. கடைசியா வந்து இதில வந்து அதை பற்றி ஒன்றும் சொல்லல. இரண்டாவது கேள்வி வந்து சே, இது un jeu, un questionnaire, un publicité. இது விளையாட்டு சம்பந்தமானது, இது கேள்விக்கானது, இது ஒரு விளம்பரம். மூணாவது கொஸ்டின், faut-il inscrire son nom sur le formulaire? இதற்கான தமிழ் அர்த்தம், இந்த படிவத்தில் உங்களுடைய பேரை எழுதணுமா? இதற்கான 3 பதில் oui, non, cela n'est pas dit. ஆமாம், இல்லை, அதில் ஒன்றும் குறிப்பிடலை. நான்காவது கேள்வி, faut-il payer pour envoyer le formulaire? இந்த படிவத்தை அனுப்புறதுக்கு பணம் செலுத்தணுமா? அதற்கான 3 பதில் oui, non, cela n'est pas dit. ஆம், இல்லை, அதை அதில் குறிப்பிடவில்லை. அஞ்சாவது கேள்வி, ce formulaire vient. இந்த படிவம் வந்திருக்கிறது. d'une administration, d'une entreprise, d'une université. ஒரு நிர்வாகத்திலிருந்து, ஒரு நிறுவனத்திலிருந்து, ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து. இப்போ உங்களுக்கு இந்த கேள்விக்கான தமிழ் அர்த்தத்தையும் அதற்கான கொடுக்கப்பட்ட விடைகளில் உள்ள தமிழ் அர்த்தத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்போ இதிலிருந்து நீங்கள் இந்த கேள்விக்கான விடை வந்து தெரியுன்றது நான் நம்புகிறேன். இப்போ நாம் இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். À qui s'adressait ce formulaire? Réponse: aux jeunes. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலரில் வந்து vous avez moins de 26 ans, votre avis nous intéresse. அப்போ இதுலேருந்து 26 வயசுக்குள்ளே உள்ளவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இளைஞர்கள். 2. C. Réponse: un questionnaire. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது கேள்வி சாட்டிஸ்ஃபை, நான் சாட்டிஸ்ஃபை அப்படின்ற மாதிரி நம்ம அதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இது வந்து கொஸ்டினரில் வரும். 3. Faut-il inscrire son nom sur le formulaire? Réponse: non. இந்த படிவத்தில் உங்களுடைய பேரை ஃபில் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து அவங்க அனானமி, அதாவது இதில் எந்த ஒரு பேரையுமே வந்து பண்ண வேணான்றது தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இதனுடைய விடை வந்து இல்லை. 4. Faut-il payer pour envoyer le formulaire? Réponse: non. இந்த படிவத்தை அனுப்புவதற்கு பணம் செலுத்தணுமான்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா போஸ்டே லெசான் ல தாம்பரு ஆர் லத்ராஸ் சுவாந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கவரில் மடித்து வச்சு ஸ்டாம்ப்பு ஒட்டாமல் அனுப்புங்க அப்படின்றதுனால சொன்னதுனால இதுக்கு விடை நோ. 5. Ce formulaire vient. Réponse: d'une administration. இந்த படிவம் எங்கேருந்து வந்திருக்கிறது அப்படின்ற போது இதில் வந்து நிறுவனத்துலேருந்து வரல, யூனிவர்சிட்டிலேருந்து வரல,
இது மினிஸ்டர் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்ததுனால அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம விடை சொல்லணும். இப்போ நாம் இந்த மேலே உள்ள ஃபார்முலாவை படித்து பார்த்து தான் இந்த 5 கேள்விக்கான பதிலை நம்ம சொல்லியிருக்கோம். இப்படி தான் நீங்கள் எக்ஸாமுக்கும் புரிஞ்சு எழுதுவதன் மூலமாக ஈஸியாக 7 மார்க்கை இதில் எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.